ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சென்டென்சஸ் பார்ப்போமா? தயவு செய்து ஜன்னலை திற. அதாவது ஜன்னல் வந்து க்ளோஸில் இருக்கு. நம்ம தயவு செய்து கொஞ்சம் ஜன்னல் திறந்து விடுறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த சென்டென்ஸை ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ப்ளீஸ் ஓப்பன் தி விண்டோ. ஜன்னல்னா விண்டோ, கதவுனா தான் டோர். நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? நீங்க இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட கொஸ்டின் கேட்கறத எப்படி கேட்போம்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது இப்பொழுது அப்படிங்கறது நவ். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? வாட் ஆர் யூ டூயிங்னா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்பொழுது அப்படிங்கும் போது நவ். வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு கேட்போம். நம்ம இது டே டு லைஃப்ல பேசுகிற சென்டென்சஸ் தான். ஸோ அதை நீங்கள் இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதாவது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது நான் மியூசிக் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஐ எம் லிசனிங் டு மியூசிக். ஐ எம் லிசனிங் டு மியூசிக் அப்படின்னா பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா மியூசிக் கேட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பாட்டு கேட்குறேன், மியூசிக் கேட்குறேன் அப்படி சொல்கிறத ஐ எம் லிசனிங் டு மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, எனக்கு ரயிலில் பயணம் செய்ய விருப்பம். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு ஃபீல் இருக்கும். இப்போ பஸ்ஸில் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறது ஒருத்தருக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு ட்ரெயினில் போக, ஏரோப்ளேனில் போக இதெல்லாம் பிடிக்கும் இல்லையா? ஸோ ஐ லைக் டு ட்ராவல் இன் ட்ரெயின். ஐ லைக் டு ட்ராவல்னா ட்ராவல் பண்ண பிடிக்கும். இன் ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயினில். ஐ லைக் டு ட்ராவல் இன் ட்ரெயின். ட்ரெயினில் போக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் நேரத்தை சொல்ல முடியுமா? அதாவது இது என்னடா குழப்பமா இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்கள் டைம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான். நீங்கள் நேரத்தை சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ த டைம்? கேன் யூ டெல் மீ த டைம் அப்படின்னா டைம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான் கேன் யூ டெல் மீ அ டைம். நீங்கள் உங்கள் வீட்டு பாடத்தை முடித்தீர்களா? வீட்டு பாடம்னா என்ன? யோசிச்சு பாருங்களேன். வீட்டு பாடம் அப்படின்னா ஹோம் ஒர்க்னு சொல்லுவோம். ஹாவ் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்போம். இல்லைனா ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். டன், ஃபினிஷ்ட் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மீனிங் தான். ஹாவ் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னா நீங்கள் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் வந்து ஹாவ் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்குறது. நான் வங்கிக்கு செல்ல வேண்டும். நான் இப்போ வந்து பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறத ஐ நீட் டு கோ தி பேங்க். ஐ நீட் டு கோ நான் போகணும். தி பேங்க் அப்படின்னா வங்கிக்கு. ஐ நீட் டு கோ தி பேங்க் அப்படின்னு சொல்கிறது. ஐ நீட் டு கோ தி பேங்க் அப்படின்னா எனக்கு வங்கிக்கு போகிற வேலை இருக்குது, போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீட்னா தேவைன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான். நாம் சேர்ந்து மதிய உணவு சாப்பிடலாம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நாம் சேர்ந்து மதிய உணவு சாப்பிடலாம். லெட்ஸ் ஹாவ் லஞ்ச் டுகெதர். லெட்ஸ் ஹாவ் லஞ்ச் அப்படின்னா நம்ம லஞ்ச் எடுத்து சாப்பிட்லாம். டுகெதர்னா எல்லாரும் ஒன்றா. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க, நிறைய சஜஷன் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் சஜஷனுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் புது புது வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன். டாடா பாய்.